ஹாய், குறைஞ்ச விலையில் நிறைஞ்ச தரமான டிவி. ஜஸ்ட் நான் ஃபன்னுக்கு சொன்னேன். ஆனால் நிஜமாலே இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தாங்க. ஒரு 40,000க்குள்ளே நான் ஒரு 55 inches டிவி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 5-7 டிவி கிட்டே இருக்குது. நல்ல டிவிகள் அப்படின்னு பார்த்தா OnePlus, MI இந்த மாடல்ஸ் எல்லாமே இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப வேகமாக சேல் ஆகிட்டுருக்கு. பட் எனக்கு தேவையானது அதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போனால் 100% இருக்காதுங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த டிவியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு 55 inches நான் வாங்க போகிறேன், எனக்கு ஒரு டிவி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேணும்னா இந்த டிவி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு 4 விஷயந்தாங்க. ஃபஸ்ட்டு, அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சவுண்ட் பை JBL 102 வாட்டு. அவன் மென்ஷன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த டிவி செக்மெண்ட்ஸில் இவனால் மட்டும்தான் டிவியோட வித்து சவுண்ட் பாரே கொடுக்க முடியுது. அடியில் கார்னரில் கீழே இங்கே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் JBL சவுண்ட் பார்ஸுன்ட்டு. இங்கே 6 ஸ்பீக்கரு கீழே இன்பில்ட்டடாக இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் பாரே வீட்டுக்கு தேவையே கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸ் ஹாலாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரால் அந்த ரூமை ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. அதை தவிர்த்து இதில் டால்பி அட்மோஸ், ஆப்வியஸ்லி இத்தனை ஸ்பீக்கர் வச்சுருக்காங்கன்னா டால்பி அட்மோஸ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அண்ட் ரெண்டாவது விஷயம் டால்பி விஷன். நிஜமாலே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டால்பி விஷன் செம்மையாக தாங்க இருக்குது. 40,000ல் டால்பி அட்மோஸு, டால்பி விஷன் அண்ட் JBL வாய்ப்பே இல்லை. அண்ட் 4வது வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்டு. இது எல்லாமே நான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயமே எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் எல்லாம் கொடுத்தும் இந்த டிவியை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான 5வது ஒரு பாயிண்ட்டு, அதுதாங்க சரியான வேலிட் பாயிண்ட்டு. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுதுன்னா குறைஞ்சபட்சம் 365 நாள் தான் அவனால் வாரண்ட்டி செக்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா பேனலுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. பேனல்னால் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனை சொல்கிறேன், அதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. உள்ள போர்டோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு சில ஸ்பேர்ஸுக்கு மட்டும்தான் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டின்னு பாருங்க. அதை நம்பாதீங்க. அது எப்படின்னா, உங்கள் ஃபுல் டிவியில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் அந்த 2 வருஷம் 3 வருஷம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வாரண்ட்டி சொல்லும் போதே பாருங்கள் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டின்பாங்க. இந்த காம்ப்ரஹென்சிவ் வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த வாரண்ட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாதுன்னு அர்த்தம். நீங்கள் எதை கேட்குறீங்களோ, எது தேய்மானம் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் சீக்கிரமாக போகுமோ அது வாரண்ட்டி கவர் ஆகாது. எது போகாதோ அது மட்டும்தான் கவர் ஆகும். அந்த வாரண்ட்டி தான் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டின்பாங்க. அதை நம்பாதீங்க. ஈவன் தோ OnePlusம் MIயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 365 நாளுக்கு மேலே அந்த டிவிக்கு வாரண்ட்டி கிடையாது. அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோலுக்கு வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க எந்த பிராண்டுமே. பட் ஹைசென்ஸ் டிவியில் மட்டும்தான் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி தராங்க. 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸில் உங்கள் டிவி உடையக்கூடாது. ஆப்வியஸ்லி வீட்டில் குழந்த இருந்தால் உடச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. உடையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உடைக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிவி 3 வருஷத்தில் 8 டாட்டுக்கு மேலே ஸ்க்ரீனில் வந்ததுன்னா அந்த டிவியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. MIலையும் கிடையாது, OnePlusலையும் கிடையாது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிவியை ஒரு வாட்டி டெமோ பாருங்கள். எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே டெமோ போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ கிடைக்காது. அட் த சேம் டைம் உங்களால் இந்த குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டோருக்கு போங்க, நியர்பை ஸ்டோர்ஸு, எந்தெந்த ஸ்டோர்ஸில் இது இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ்லேயும் குரோமாலையும் மட்டும்தான் இதை டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. போயிட்டு ஒரு வாட்டி இதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். நான் வீடியோஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் போட்டுட்ருக்கேன், எனக்கே தெரியுது. பட் அப்கமிங் டேஸில் நான் டெவலப் பண்ணிப்பேன். ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை நான் ஏதாவது திருத்திக்கணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் டெவலப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ.